ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ। சௌந்தர்யலகரியில் நாம் இப்பொழுது இரண்டாவது பாகமாக விதீய பாகமாக இருக்கக்கூடிய ஜெகத்குரு ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியாரால் செய்யப்பட்ட சௌந்தர்யலகரியின் இரண்டாம் பாகத்தை பார்க்க இருக்கின்றோம். 42வது ஸ்லோகம். गतैर्माणिक्यत्वं गगनमणिभिः सान्द्रघटितम् किरीटं ते हैमं हिमगिरिसुते कीर्तयति यः सनीडे यच्छायाश्चूर्णशबलं चन्द्रशकलम् धनुःशौनासीरं किमिति न निबध्नाति धिषणाम्। गतैर्माणिक्यत्वं गगनमणिभिः सान्द्रघटितं किरीटं ते हैमं हिमगिरिसुते कीर्तयति यः सनीडे यच्छाया चूर्णशलभं चन्द्रसकलं धनुःशौनासीनं किमति निबध्नाति दिशणाम्. இந்த ஸ்லோகத்தில் அம்பாலை பாதாதி கேசம் கேசாதி பாதமாக வர்ணிப்பாங்க யூஸ்வலி. இங்கே கேசாதி பாதம். இப்போ 42வது ஸ்லோகத்திலிருந்து 100வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உச்சந்தலையிலிருந்து அம்பாலை உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே வர்ணித்து அம்பாளுடைய அந்த திருப்பாதங்களில் இந்த ஸ்லோகத்தெல்லாம் மலராக அவர் புஷ்பாஞ்சலி செய்ய போகின்றார். அதை தான் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். இதில் ஒவ்வொரு ஸ்லோகம் ஒவ்வொரு இதுவாக நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்லோகம் அம்பாளுடைய கிரீட வர்ணனை கேசாதிபாதத்தில் கிரீட்டத்துடைய வர்ணனையாக இந்த ஸ்லோகம் வந்துள்ளது. பலன் சகல வம்சமும் ஜலரோகமும் நிவாரணமாகும். இப்போ ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். ஹே ஹிமகிரி சுதே. ஹிமகிரி சுதே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள், செகண்ட் லைனில் இருக்குல்ல, நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஹிமகிரி சுதே அது சம்போதன பிரதமாக இருக்குது. ஹே ஹிமகிரி சுதே. ஹிமம் என்றால் பனி, கிரி என்றால் மலை, பனி சூழ்ந்த மலையில் இருப்பவளே. சுதே என்றால் பெண், சுதக என்றால் பெண், இமயமலையில் இருக்கும் பெண்ணே அப்படின்னு பொருள். அதாவது இமயமலையானுடைய பெண்ணாக பிறந்தவள் பார்வதி தேவி. அதனால் ஹிமகிரி சுதே. மாணிக்யத்துவம். மாணிக்யத்துவம்னா மாணிக்கமாகுது. கதைர் மாணிக்யத்துவம் இருக்குல்ல, இந்த மாணிக்யத்துவத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஹே ஹிமகிரி சுதே மாணிக்யத்துவம் அப்படி பிரிச்சுக்கோங்க. மாணிக்யத்துவம்னா மாணிக்க கற்களால் ஆனது அப்படின்னு அர்த்தம். எது? கதை. கதைர்னா உன் சேவையில் பொருட்டு உருவடைந்துள்ள, உன்னுடைய சேவையினால் எங்களுக்கு பெரிய ஒரு மாணிக்கம் கிடைத்துள்ளது. என்ன அது அப்படின்னா ககனமணிபிகி. ககனமணிபி அப்படின்னா 12 ஆதித்யர்கள். ஆதித்யர்கள் 12 உண்டு. நீங்கள் இந்த ஆதித்ய ஹிருதயமில் போய் பார்த்தீங்கன்னாலும் இந்த 12 ஆதித்யர்களுடைய பேர் இருக்கும். அதே போல் சந்தியாவந்தனம் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா அந்த 12 ஆதித்யர்களுடைய பேரையும் சொல்லுவாங்க. அப்போ 12 ஆதித்யர்களும் ஒன்றாக சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் ககன மணிபிகி. அப்படி 12 ஒரு சூரியனே நம்மளை சுட்டெரிக்கிறது. இந்த 12 சூரியன்கள் ஒன்றாக சேர்ந்து அம்பாளுடைய கிரீட்டத்தில் இருக்கின்றார். அப்போ எப்படி ஜொலிப்பா? சாந்திர கட்டிதம். சாந்திரம் அப்படின்னா அடர்த்தியானன்னு அர்த்தம். அதனால தான் நாராயணியத்துலேயும் முதல் ஸ்லோகமே சாந்திரானந்த அவபோதகாத்மகம் அனுபவனிதம் அப்படின்னு ஸ்லோகம் தொடங்கும். சாந்திர அப்படின்னா நெருக்கமானது, அதாவது டென்சிட்டி ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹே ஹிமகிரி சுதே
மாணிக்யத்துவம் கதைஹி ககனமணிபிஹி சாந்திரகட்டிதம். சாந்திரகட்டிதம்னா நெருக்கமாக சூழ்ந்த, அதாவது நீங்கள் இப்போ ஜஸ்ட் மைண்டில் நினச்சிக்கோங்களேன். திருப்பதியில் இருக்கிற பெருமாளுக்கு வைரத்திலேயே ஒரு கிரீடம் வச்சுருக்காங்க. அப்போ ஆரத்தி காமிக்கும் போது அவருடைய அந்த தலையில் எவ்வளவு ஜொலிக்கும், அத்தனை ஜொலிப்பும் ஒன்றா சேரும்போது அது எப்படி இருக்கும், நம்ம கண்ணை கூசும் பாருங்க. அதுக்கு தான் சாந்திரகட்டிதம் அப்படின்வாங்க. அதே போல் இங்கே அம்பாளுடைய முகுட்டத்தில் மீன்ஸ் அவளுடைய அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய வைர வைடூரிய மாணிக்க கற்களால் ஆன அந்த கிரீட்டமானது ஜொலிக்கின்றது. அது எப்படி உள்ளதென்றால் 12 ஆதித்யர்களும் ஒன்றாக நெருக்கமாக இழைக்கப்பட்டதால் எப்படி ஜொலிக்கின்றார்களோ அது போல உள்ளது. ஹைமம் கிரீட்டம், அது வந்து சாதாரண கிரீட்டமாக இருந்தால் பரவாயில்ல. ஹைமம்னா தங்கம்னு அர்த்தம். தங்கத்தால் செய்யப்பட்டது. தங்கத்திற்கே பளபளப்பு ஜாஸ்தி இருக்கும், பளபளன்னு இருக்கும் அப்படியே. அதில் வந்து இந்த மாணிக்கங்கள் வேற இருக்கு. அது இல்லாமல் வேற ஒரு விஷயம் இருக்கு. அது ஏன் அப்படின்னா, உன்னுடைய முகஜ்வாலை, அம்பாளுடைய அந்த முகஜ்வாலை ப்ளஸ் இந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய மாணிக்க கற்கள், அது மட்டும் இல்லாமல் நெருக்கமாக உள்ள அந்த ஜுவாலைகள் அனைத்தும் சேர்ந்து இது எப்படி இருக்குன்னா, இதை பார்ப்பவனுக்கு என்ன கிடைக்காது. எவன் கீர்த்தயதி, எவன் உன்னை இப்படி வர்ணிக்கின்றானோ. இப்போ இங்கே என்ன ப்ராப்ளம்னா, சங்கர பகவத் பாதால் நான் வர்ணிக்கிறேன்னு சொல்லலை, யாரெல்லாம் உன்னை இப்படி வர்ணிக்கின்றார்களோ, இந்த ஸ்லோகத்தை சொல்கின்றார்களோ. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் போய் 4 பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கே அவளுக்கே என்ன ஆகிடும்னா, அவன் சக யக எங்கே இருக்குது, நீங்கள் 2வது லைனில் கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா யகன்னு இருக்கும். 3வது லைனில் சகன்னு இருக்குது. சக நீடே சக கீர்த்தயத்தின்னுறது எங்கே இருக்குது, இதில் 2வது லைனில் கடைசியில் போய் பாருங்கள், கீர்த்தயத்தின்னுறது இருக்கும். அதாவது இருக்கு பாருங்கள். ஸோ யார் இப்படி செய்கின்றார்களோ சக கீர்த்தயதி, அவர்களுக்கு எல்லா இந்த வர்ணிக்கப்படும் இயல்புகளும் கிடைக்கும். நீடே எச்சாயா, நீடே எச்சாயான்றது 3வது லைனில் இருக்குது பாருங்கள். நீடே எச்சாயா, கிரீடத்தின் கோலத்தில் உள்ள மாணிக்கங்களில் அந்த மாணிக்கத்தின் காந்திகளால், அதாவது பிகாஸ் ஆஃப் த ரேடியேஷன் ஆஃப் த மாணிக்க ஸ்டோன் விசித்திர வர்ணம். அது வந்து என்ன ஆகுது, நீங்கள் வந்து இதை அனுபவிக்கணும். கண்ணை மூடி தியானம் பண்ணினா தான் உங்களுக்கு புரியும். நிறைய டைமண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன்றா வச்சுட்டு ஒரு லைட் அடிங்களேன் இருட்டு ரூமில், இந்த வைரத்துடைய ஜுவாலை போய் அது என்ன பண்ணும், ஒரு ரேடியேஷனை உருவாக்கும். அது வந்து நிறைய வர்ணமான நானாவிதமான கலரான வர்ணத்தை உருவாக்கும். அதே போல் இந்த மாணிக்க கற்கள் அம்பாளுடைய கிரீடத்தின் மேலே ஜுவலிக்கின்றது. அது ஜுவலிப்பது எப்படி உள்ளது என்றால், சந்திரகலையை உடையது. சந்திர சகலாம், இதற்கு மேலே. இப்போ இதுதான் பெரிய விஷயம். இங்கே பாருங்க, நான் அம்பாளை போட்டிருக்கேன். அம்பாளுடைய கிரீடம், அவளுடைய முகமண்டலம், அதற்கு மேலே சந்திரன் வேற இருக்கு. சந்திரகலை, 3வது சந்திரகலை இருக்கு. இதனால் என்ன ஆகுதான், அம்பாளை சுற்றி ஒரு ரேடியேஷன், அப்படியே ஒரு வானவில் மாதிரி ஒரு ஒளி வட்டம் உருவாகின்றது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி வட்டம் இருக்குல்ல, அதுதான் ஜுவாலை, அம்பாளுடைய அந்த தேஜஸ் சக்தி. அது எப்படி இருக்குன்னா, தனு சௌனாசீனம், இந்திரனுடைய கையில் இருக்கக்கூடிய, அப்படின்னா இந்திரனுடைய கையில் இருக்கிறது என்னன்னா வானவில்னு சொல்லுவாங்க, வஜ்ராயுதம்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம வானவில்ல தான் எடுத்துக்கணும். ரெயின்போ, இந்திரனுடைய அந்த கையில் இருக்கக்கூடிய வானவில்லை போல, வானவில்னா வானத்தில் இருக்கக்கூடிய 7 நிறங்களையே அவன் தன்னுடைய வில்லாக வைத்துள்ளான். 2 பேர் வச்சுருக்கா, மன்மதனையும் சொல்லுவாங்க, இந்திரனையும் சொல்லுவா. இதி, அப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன இருக்குன்னா, இதி திஷானாம், இதை கருதி, அப்படி அதாவது அம்பாளுடைய அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஜுவாலைகள் சந்திரனுடைய கிரணங்கள் பட்டு அம்பாளுடைய முகமண்டலத்துடைய தேஜஸினால் ஜொலிக்கின்றது. இது எப்படி உள்ளதென்றால், உன்னை சுற்றி ஒரு பெரிய வானவில்லே, இந்திரனுடைய வானவில்லே இங்கே உருவானது போல உள்ளது. நிபக்னாதி கிமம், வர்ணையில் எப்படி, என்னுடைய வார்த்தைகளால் நான் எப்படி, இப்போ என்னாலேயே இதை வந்து வர்ணிக்க முடியல.
ஒரு லெவலுக்கு மேலே பாருங்கள், உங்களுக்கு நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன், ஆனால் ஐ டோன்ட் நோ வெதர் ஐ எம் கன்வேயிங் த மெசேஜ் ஆர் நாட். ஏன்னா இட் இஸ் இம்பாசிபிள் அண்ட் இம்ப்ராக்டிக்கல். ஏன்னா ஒரு அளவில்லாத ஒளியை கூடிய தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய முகமண்டலத்தை நான் எப்படி சொல்ல முடியும்? அதை தான் இங்கே சங்கர பகவத்பாதெல்லாம் சொல்கிறாரு, நான் நிபக்னாதி திஷனாம் கிம், என்னாலேயே உன்னை சொல்ல முடியலையே, யாரால் உன்னை வர்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இது ஆக்ஷேபார்த்தம்னு சொல்லுவாங்க, சம்க்ஷேபார்த்தமாகவும் சொல்லிக்கலாம். அன்னையே மலையத்தரசன் பெற்ற மாணிக்கமே, உன்னுடைய கிரீடத்தில் இந்த பக்தனாவது வர்ணிக்க நினைத்தால் 12 சூரியன்களே மாணிக்கங்களாக இழைக்கப்பட்டதன் போல் உன் கிரீடத்தில் நெருக்கமாகனா சாந்திரா நெருக்கமாக பதிக்கப்பட்டுள்ளது. இந்த ரத்தினங்களின் ஒளியால் மின்னுகின்ற உன்னுடைய சந்திர கலையனாது, சந்திரனும் ஒளி ஜொலிக்கிறான், மாணிக்கமும் கிரீட்டமும் ஜொலிக்கின்றது, முகமண்டலமும் ஜொலிக்கின்றது. இது எப்படி இருக்கின்றது என்றால், வானவில்லோ அல்லது இந்திர தனுஷோ என்று எண்ணுவார்கள். ஓகேங்களா? இந்திரனுடைய கையில் இருக்கிறதுனால அதுக்கு இந்திர தனுஷ்னே பேர். அப்படி எண்ணுவார்கள். நாங்கள் எப்படி உன்னை வர்ணிக்க முடியும் அம்மா அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த ஸ்லோகம். இதோடைய பதச்சேதம் பார்த்துடலாம். ஹே ஹிமகிரிசுதே மாணிக்யத்வம் கதைஹி ககனமணிபிஹி சாந்திரகட்டிதம் ஹைமம் தே கிரீட்டம் யத் கீர்த்தயதி சக நீடே யச்சாயா சுரணசலபம். அது ஒரே வார்த்தை. யச்சாயா சுரணசலபம் இருக்குல்ல, அது ஒரே வார்த்தை. சந்திர சவலம் சௌனாசீரம் தனுஹு இதி திஷாம் கிம் ந நிபக்னந்தி அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்லோகத்திற்கு சமமாக இருக்கக்கூடிய லலிதா சஹஸ்ரநாம ஸ்லோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, குருவிந்த மணிஸ்ரேணி கனக்கோட்டீரமண்டிதா, பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை பாருங்கள். உன்னுடைய அந்த மாணிக்கங்கள் கோடி அப்படியே கூட்டமாக சேர்ந்து உன்னுடைய அந்த மகுடத்தில் எப்படி இருக்கின்றது என்றால் குருவிந்த மணிஸ்ரேணி. ஓகேங்களா? அதே மாதிரி சாரு சந்திர கலாதரா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அம்பாளுடைய முகமண்டலம், அதன் மேல் இருக்கக்கூடிய பிறையின் தேஜஸ், அதன் மேல் இருக்கக்கூடிய கிரீடத்தின் ஒளி, ப்ளஸ் வானவில்லை போன்று தோன்றக்கூடிய அந்த வர்ணங்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே ஜொலிக்கின்றது அப்படின்றதுக்கு இது நல்ல ஒரு லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய 2 மந்திரங்கள். இப்போ இதற்கு லக்ஷ்மிதரர் எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அப்படின்றதையும் சேர்த்து பார்க்கலாம். கதைஹி பிராப்தைஹி, கதைனா அடைய வேண்டியதுன்னு அர்த்தம். நீ எப்படி இருக்கின்ற அடைந்து உள்ளாய் என்றால், மாணிக்யத்துவம் ரத்னபாவம், மாணிக்யம் என்னும் ரத்னத்தினால், ககனமணிபிகி, ககனம் அப்படின்னா மேகம்னு அர்த்தம், அதனால தான் விஸ்வாதாரம் ககன சதுருஷம்ன்றோல்ல, ககனமணிபிகி துவாதச ஆதித்யக, மேகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய 12 ஆதித்யர்கள், தேஷாம் அத்தியந்தம் சன்னிகிருஷ்டம் சேவார்த்தானாம், எல்லா 12 ஆதித்யர்களும் ஒன்றாக வந்து உன்னை சேவிக்கும் போது அப்படி எப்படி ஜொலிப்பார்களோ அதுபோல சேவானார்த்தம் பூஷானாம் ககனம் மணித்துவம் யுஜ்ஜதே அப்படின்றார். அப்படி மிளிர்கின்றார்கள், அப்படி ஜொலிக்கின்றார்கள். சாந்திரகட்டிதம் சாந்திரம் நிரந்திரம் யதா பவதி ததா கட்டிதம் கச்சிதம் கிரீட்டம் முகுட்டம். ஹே ஹைமம் ஹேம்னோ விகாரஹ ஹிமகிரி சுதே. ஏன் அப்படி ஹிமகிரி சுதேன்னு சொல்கிறோன்னா, அவள் இமயமலையின் மகளாக பிறந்தவள், இமயவானுடைய மகளாக பிறந்தவள். ஏ பார்வதி தேவி கீர்த்தயதி வர்ணயதி யகசக கவிந்திரக, உன்னை எப்படி எந்த கவிகளும் வர்ணிப்பார்கள். அப்போ நீடே எச்சாயா சுரணசலபம், அதை ஒரே வார்த்தையை லக்ஷ்மிதரர் ரொம்ப அழகாக வந்து பிரித்து காமிக்கிறார். நீடம் கோலம் தத்ர கச்சிதம் நீடேயம் ரத்ன ஜாதம் யஸ்தஸ்ய சாயா தயா சுரணேன வியாபனேன ஷலபம் ஷலபவர்ணனம்னா ஜொலிக்கிறது.
சந்திரசகலம், அதில் வந்து என்ன, சந்திர கண்டம், அந்த சந்திரனுடைய மூன்றாம் பிறையும் இருக்கின்றது. தேனுகு கோதண்டம் சௌனாசீரம் சுனாசீரக இந்திரக தஸ்ய சம்பந்திஹி சௌனாசீரம். ஓகேங்களா? கிமிதி நிபக்னாதி திஷனாம் புத்திஹிம், அவர்கள் மனதிற்கும் வார்த்தைக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதை கவிகள் எப்படி உன்னை வர்ணிப்பார்கள்? ஏ ஹிமகிரிசுதே மாணிக்யத்வம் கதைஹி ககனமணிபிஹி சாந்திரகடிதம் ஹைமம் தே கிரீட்டம் யக் கீர்த்தயதி சக நீடே யச்சாயா சுரணசலபம் சந்திரசகலம் சௌனாசீரம் தனுரிதி திஷனாம் கிம் ந நிபக்னந்தி அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. இப்போ பன்னிரு சூரியர்களும் மாணிக்க ரத்னமாக ஒலிக்க அங்கே தேவியின் அருகில் பணிபுரிவார்கள் அல்லவா? அந்த கிரீடத்தின் சிவப்பு ரத்னமயமானது. அது எப்படி இருக்கின்றது என்றால், அந்த சந்திரனோடு சேர்ந்து அம்பாளுடைய முகமண்டலத்தோடு ஜொலிக்கும் பொழுது வானவில்லோ என்று சந்தேகப்படும்படி சந்திரரேகை ஒளிபடர அங்கே பல வர்ணங்களை தோற்றுவிக்கின்றது. இப்படியாக அம்பாளுடைய அந்த முகுட்டமானது மிளிர்கின்றது என்று அவர் சொல்றார். இதில் மந்திரசாஸ்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் இந்த 42லேருந்து 100 வரைக்கும் ஒவ்வொரு மந்திரமும் இருக்கு. இதில் ஹைமம் ஹேம கிரீட்டஸ்ய சஹஸ்ர அப்படின்ற ஒரு அந்த மந்திரம் இருக்கிறதுனால அருணாமோதினி என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்லோகம்ல வந்து ஒரு பெரிய மந்திரம் இருக்கின்றது என்று ஆனந்த கீர்த்தியா அப்படின்றவருடைய வியாக்கியானத்தில் ஹ்ரீம் நித்ய கிளின்யே மதத்வேன ஸ்வாஹா என்ற மந்திரமும் உள்ளே அடங்கியுள்ளது என்று சொல்கின்றார்கள். இதையெல்லாம் நீங்கள் குருமுகமாக உபதேசம் பெற்று இது பண்ணலாம். இந்த ஸ்லோகத்திற்கான யந்திரம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அம்பாளை இங்கே நாம் சேர்த்துள்ளோம். இந்த ஸ்லோகத்தையே நீங்கள் தியானம் பண்ணாலும் அம்பாளையே தியானம் பண்ணி அப்படியே நம்ம அவங்களுடைய அருள் கடாட்சத்திற்கு பாத்திரமாகும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.